நான் சொல்றேன் இந்த ஒரு பெட் டைம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாய், ஐ எம் டாக்டர் பால வைஷ்ணவி. நம்ம எல்லாருமே தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்றோமே, இந்த ஓரல் கேருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? அட்லீஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணனாலும் பரவாயில்ல, உங்க குழந்தைங்களுக்கு இந்த நைட் டைம் ரொட்டீனை எப்படியாவது பழக்கி விட்டுருங்க. ஒன்னும் இல்ல, 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க அவங்க பால் குடிச்சு தூங்குவாங்கன்னா அவங்க பால் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வாய் கொப்பளிக்க வைக்கிறதோ, பல்லு விளக்குறதோ பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க வைங்க. வாயில தயவு செஞ்சு பால் பாட்டிலோட தூங்க விடாதீங்க. 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நைட் அவங்க கண்டிப்பா பிரஷ் பண்ணியே ஆகணும். ஈவன் அவங்க காலையில பிரஷ் பண்ணனா கூட அது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நைட் பிரஷ் பண்ணுங்கிறத அவங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுங்க. இந்த நைட் டைம் பிரஷ் பண்றதுங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். உங்க பசங்களுக்கு பல்லு ஹெல்தியா இருக்கிறதுக்கு 70% ரீசனே இந்த நைட் டைம் பிரஷ் ரொட்டீன் தான். இந்த ரொட்டீனை மட்டும் எப்படியாவது பழக்கப்படுத்திருங்க அந்த குழந்தைங்களுக்கு. பிகாஸ் பல்லு நல்லா இருந்தா சொல்லு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்லு நல்லா இருந்தா நல்லா மென்னு சாப்பிட்டு அவங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்தும் கிடைச்சாலே அவங்களோட பல்லு, சொல்லு, வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரொட்டீனை மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு எந்த விதமான டென்டல் டவுட்ஸா இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அதை ஃப்ரீயா கிளியர் பண்ணிக்கோங்க.